Both of you, please take your seats. Thank you, Mega. Thanks. அதாவது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஹீரோயின். ஸோ அவர் நம்ம கார்த்திக் தான் வந்து 70s பீரியட்ல அந்த ஒரு கெட்டப் போட்டால் அதுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு ஹீரோயின் சொல்லி ரொம்ப சிஜி பர்சனலாக உட்காந்து இந்த இதனால ஆட்டோமேட்டிக் இதில் ஏஐலாம் ஒர்க் பண்ணி நிறைய ஹீரோயின்ஸ் ஃபோட்டோஸ்லாம் வச்சு அவர் ஒர்க் பண்ணி பார்த்தாரு. அதில் அவங்க மேகா ஆகாஷ் தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செட் ஆனாங்க அந்த 70 கெட்டப்க்கு. ஸோ அவங்க வந்து அந்த கெட்டப் காமிச்சு முடிச்சோடனே நான் வந்து சொன்னேன், சூப்பராக இருக்காங்க, செம்மையாக இருக்கு அந்த கெட்டப், அந்த பீரியடில் இருக்கிற ஹீரோயின் மாதிரியே இருக்காங்க அப்படின்னா. ஸோ அதே மாதிரி பியூட்டிஃபுல்லாக நடித்தாங்க. ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் அவங்க. அதுவும் என்னை விட கார்த்திக் வந்து என்னை விட நம்ம வில்லன் தமிழ் சார் கூட தான் நிறைய காம்பினேஷன் வச்சுருந்தார். என் கூட ரொம்ப கம்மி தான். ஆனால் இவங்க கெட்டப்லாம் போட்டுட்டு பொள்ளாச்சியில் ஷூட்டிங் அப்போ பொள்ளாச்சியில் ஷூட்டிங் நல்லா அப்போ கொஞ்சம் குளிர் சீசன் அப்போ நாங்கள் எடுக்கும்பொழுது அப்போ நான் சொன்னேன், எல்லாருமே வந்து சொன்னேன் கேரவனில் ஹீரோயின் செம்மையாக இருக்காங்க அந்த 70s லுக்கில் வந்து பாருங்க நாங்கள். சரி நானும் வந்துட்டு அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக வந்தேன். அப்போது குளிர் சீசன்றதுனால டைரக்டர் என்ன பண்ணிட்டாரு, அவங்களுக்கு குளிர்துன்ட்டு கூல் சுரேஷோட குலாவை கொடுத்துட்டாரு. அதுக்காக அவன் குல்லாவையா கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குற கெட்டப்ல இன்னும் இவ்வளவு அசிங்கமான ஒரு குல்லாவை போட்டுட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு அந்த நான் சொன்ன குளிர்ல உங்களுக்கு ஜன்னி வேண்டாம் கூட பரவாயில்ல, தயவு செஞ்சு அந்த குல்லா கைக்கு அவங்ககிட்ட கொடுத்துருவேன். அவன் வேற அந்த குல்லாக்காக பின்னாடியே பார்த்து சுத்தி வருகிறான். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ ஆச்சு. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.